அரசாங்கத்தோட பவுண்டு, அதாவது நீங்கள் சொல்கிறீங்களோ சொல்லலையோ, நம்ம ஜனங்கள் பிரஜைகள் அவங்கள எப்படி இருந்தாலும் காப்பாற்றி தான் வரும். இதுக்கு முன்னால் ஈரானில் இருந்து ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வந்தாங்க. இப்போ நீங்கள் இந்த உக்ரைன் வாரப்போ பார்த்தீங்கன்னா 4 கேபினெட் மினிஸ்டர்ஸ், ஒரு ஆதித்யா, ஜெய்சங்கர், அப்புறம் பூரின்னு ஒருத்தர், இன்னொருத்தர் நான் மறந்துட்டேன். 4 பேர் 4 நாட்டில் இருந்துட்டு அந்தந்த பார்டரில் காரில் வந்தோடனே அவங்கள ஏர்போர்ட்டு கூட்டிகிட்டு போய் சேஃபாக இந்தியாவுக்கு 25,000 பேரை கொண்டு வந்தாங்க. வார் நடக்கும்போது இவர் கேட்டுக்கிட்டனால ரஷ்யாக்காரன் குண்டு போடுறது நிறுத்தினா இந்த உக்ரைன்காரனும் கொஞ்சம் சாஃபாகி நாங்கள் நம்ம ஆளுகள் எல்லாரும் வெளியே வர்றதுக்கு உண்டான இது பண்ணாங்க. மோடி வந்து இவர் இருந்தனால தான், இல்லைன்னா இதாகாது. ஏன்னா அவரோட லீடர்ஷிப் சார், அவர் ஒரு இம்பார்ஷலாக இருக்கார். இம்பார்ஷலாக இருக்காருன்னா அவரோட வளர்ப்பு அப்படி. ஒரு பிஜேபியில் இருந்திருக்காரு, ஆர்எஸ்எஸ்ல இருக்கார். ஆர்எஸ்எஸ்லன்னா டயத்துக்கு இந்த டயத்துக்கு ஒரு மீட்டிங்னா வந்துடுவாங்க. இப்போ நீங்கள் ரோட்டரி கிளப்போ அந்த லயன்ஸ் கிளப்போ போனால் தலைவர் வந்தாலும் வரலைனாலும் 10 மணிக்கு மீட்டிங்னா 5 நிமிஷம் பார்ப்பாங்க, மீட்டிங் ஆரம்பமாகிடுச்சோம். அதே மாதிரி ஆர்எஸ்எஸ்லேயும் அந்த பர்டிகுலர் டயத்தில் பர்டிகுலர் இதில் மீட்டிங் ஆரம்பிச்சிருவாங்க. அது மாதிரி அவர் வந்து ஒரு சின்ன இதிலிருந்தே டிசிப்ளைன்டு வாழ்க்கை வாழ்ந்தவர். அதனால் அவர் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் நீட்டாகவும் இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து இதுதான் ஒரு நல்ல கவர்மெண்ட்டுக்கு இது ஒரு அடையாளம் சார். அந்த இதில் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு அதாவது ப்ராப்ளமே புரியல, புரிஞ்சால் தானே தீர்வுக்கு வர முடியும். உங்களுக்கு ப்ராப்ளமே புரியாத போது நீங்கள் எப்படி தீர்வு சொல்லுவீங்க? இப்போ சாப்பிடுவோம் கிடைக்குன்னா கை கழுவணும், கை கழுவாங்க சாப்பிட்டோம்னா இந்த அழுக்கோடு சாப்பிடுவோம். அந்த மாதிரி அந்த கவர்மெண்ட்டுகள் எல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னு புரியல, அதனால் அவங்களுக்கு தீர்க்க முடியல. எப்போவுமே காம்ப்ரமைஸ் பண்ணணும், விட்டு கொடுத்து போகணும். அதாவது இப்போ நான் உங்களோட பேசுகிறேன்னா உங்கள் பலகீனம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு பேசுனேன்னா உங்களை நான் டாமினேட் பண்ண முடியும். அவர் பொறுமையாக இருந்தார். இப்போது ஆப்ரேஷன் சிந்தூர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தாங்க. பொறுமையாக இருக்காங்கன்னு எல்லாரும் சத்த மாட்டான். அவன் பிளான் பண்ணிகிட்டே இருந்திருக்கான். 2 நாள் போடுறாங்க, அதை என்ன செய்யணுமோ செஞ்சுட்டாங்க. இது கண்டினியூ ஆகும்ட்டார். அதாவது ஒரு வாரம் வந்து 3 நாளே முடிச்சுட்டார். மற்றவங்களால முடியுதா? ஏன்னா ஒரு பிளான்டு ப்ரோக்ராம் இருக்கிறனால தான். கடந்த முறையை பற்றி நம்ம பேச வேணாம். ஏன்னா முதவே சொன்னேன் இல்லைங்களா, அவங்களுக்கு பிரச்சனையே புரியல. பிரச்சனை புரியாத போது தீர்வும் தெரியாது. அவங்க வந்து செல்ஃபிஷாக இது ஒரு வியாபார முதலீடாக நினச்சிக்கிட்டு அவங்களோட பொதுஜனங்களை பார்க்கல, வியாபாரத்தை பார்த்தாங்க. தட்ஸ் ஆல்.